வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரீல்ஸ் எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் ரேஷியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷனில் வந்துட்டு 2 பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு 1080 போட்டு செகண்ட் பாக்ஸில் வந்துட்டு 2340 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீல்ஸ் எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு இமேஜ் நியூ இமேஜ் வச்சு தான் வந்துட்டு எடிட்டிங் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு ஓல்டு இமேஜ், இன்னொன்று வந்துட்டு நியூ இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட இமேஜும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 இமேஜும் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் 2 இமேஜ்க்குமே வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆடியோ இருக்க வரைக்கும் அந்த 2 இமேஜையும் வந்துட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி வீடியோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஓல்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆடியோக்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் நியூ இமேஜ் வந்துட்டு கீழே இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் பியர் டு மூவ் லேயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் உங்களோட ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நம்ம மூவ் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு கோடு மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு மூவ் ஆகிறது வந்துட்டு கரெக்டாக தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் தெரியாத மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டாக வந்துட்டு ஓல்டு இமேஜ் ஆட் பண்ண முடியாது, அந்த இமேஜையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்துட்டு குரூப் ஆப்ஷன் 3 வரும். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு இமேஜ் வந்துட்டு குரூப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. ஸோ இதில் வந்துட்டு க்ரோமோக்கி அப்படின்னு இருக்கும், ஸ்டார்டிங்லேயே அந்த எஃபர்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. தென் த்ரெஷ்ஹோல்டு ஃபெதர் வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வந்துட்டு உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ரீல்ஸ் எடிட்டிங்காக வந்துட்டு நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.